விருதுநகரில் அதிமுக மாணவரணி சார்பில் மொழிப்போர் தியாகிகளுக்கான வீர வணக்க நாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக தமிழக பால்வளத்துறை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி கலந்து கொண்டு பேசுகையில், திமுகவினருக்கு வரலாறு தெரியாது, ஏதோ ஒன்றை கூறி வீர வணக்க நாள் கூட்டம் நடத்துவார்கள் என்றார். விருதுநகரில் அதிமுக வலுவாக உள்ளது, விருதுநகர் அதிமுகவின் எஃகு கோட்டை என்றார். திமுகவினர் வியாபாரிகள், கலைஞர் தலைமையில் உள்ள திமுக தற்போது இல்லை, தற்போது இருக்கும் திமுக வியாபார திமுக என்று கூறினார். விருதுநகரில் மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தது அதிமுக என்றும், ஆனால் இதற்கும் மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்த ஸ்டாலினுக்கும் நன்றி என்று திமுகவினர் போஸ்டர் ஒட்டுவார்கள் என்றும் தெரிவித்தார். திமுகவினர் சொல்வதெல்லாம் பொய், வருகின்ற தேர்தலில் திமுகவிற்கு சம்மட்டடி கொடுப்போம் என்று உறுதிமொழி எடுப்போம் என்றார். ஒரு புதுவை தீவன மாவட்டம் உண்டாயிட்டு இந்த உச்சத்தை கேட்கணும், செத்து வைக்க ஓடணும், கையில கொடியை பிடிக்கணும், ஒரு கையில தடியை பிடிக்கணும். அப்பதான் கட்சி அங்க வலுவா இருக்கும். நம்ம கட்சி இப்ப விருதுநகர் மாவட்டத்தில் வலுவா இருக்கு. எடப்பாடியார் பின்னாலும் ஓபிஎஸ் பின்னாடியும் இன்னைக்கு வலுவோடு பொலிவோடு இருக்குது. அதிமுக விருதுநகர் மாவட்டத்தில் எட்டு கோட்டையா இருக்கு. திமுக யாரும் மொழிபோர்த்தியா கிடையாது. ஒன்னு அண்ணாதிமுக நிறைய பேர் இருக்காங்க, 1-2 பேர் மதிமுக இருக்காங்க. திமுக யாரும் கிடையாது. திமுக இருக்கிற ஊரா வந்து ஒரு வியாபாரிகள் இருக்காங்க, அதான் அரசியல் வியாபாரிகள். பலசர கணக்கு வியாபாரிகள், அவங்க கண்ட வியாபாரமா பார்க்க. இவங்க அரசியல் வியாபாரிகள் வந்து என்ன தெரியுமா, எங்கிட்ட லாபம் கிடைக்குது அங்க போயிருது. அப்படிப்பட்டவங்க ஒன்று சேர்ந்து ஒரு கட்சி, அதான் ஸ்டாலின் தலைமையில் உள்ள திமுக. கருணாநிதி அண்ணா தலைமையில் உள்ள திமுக இன்னைக்கு இல்ல, கலைஞர் தலைமையில் உள்ள திமுகவும் இல்ல. மொத்தத்தில் இப்ப இருக்கக்கூடியது வியாபார திமுக இருக்கு. அது எங்க கொள்முதல் பண்ணலாம், எவ்வளவு லாபம் கிடைக்கும், விதைச்சா முளைக்குமா அப்படின்னு பார்த்துட்டே இருக்கு. நீங்க விதைச்சா விருதுநகர் மாவட்டத்தில் முளைக்காது. ஏன்னா இந்த காட்டுல நாங்க வந்து அழகா விதைச்சு தண்ணி விட்டு களை எடுத்து நீர் பாய்ச்சி செழிப்பா வளர்ந்து வருது பயிர். மக்கள் சூழ்ச்சியமா இருக்காங்க. திமுக இப்ப இதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க, மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்தா ஸ்டாலின் கண்டிப்பா ஓட்டிடுவாங்க. அவங்க பூசாம ஓட்டுறாங்க. யார் எது செஞ்சாலும் பூசாம இப்ப விருந்தருக்கு தண்ணி கொண்டு யாரு கூட்டு கொடுத்ததை கொண்டு வந்து பைப்ல வச்சுட்டு நம்ம, ஆனா அவங்க ஒட்டுவாங்க ஆரம்பிச்சிருச்சு. திமுக ஸ்டாலினுக்கு நன்றின்னு விட்டுவாங்க. பூரா பொய் 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 பொய், பேசுறது பூரா பொய், செய்யறது பூரா பித்தலாட்டம், ஏமாற்று. இந்த கதையில இனிமே நடக்காது. உயிரிழந்து தமிழுக்காக உயிர்நீத்த தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்துகிறோம். தமிழுக்காக போராடி உயிர்நீத்த தியாகிகளுக்காக வீர வணக்கம் செலுத்துகிறோம். அதே சமயத்தில் தமிழகத்தை கொள்ளையடிக்க முயற்சி செய்கின்ற திமுக கட்சியை வரும் தேர்தலில் அடியோடு சம்பத்தி அடித்து விரட்டி அடிப்போம் என்ற சபலத்தை எடுப்போம்.